இயேசுவின் அன்பு. கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். தீமையை யோசிக்கிறவர்கள் தவறுகிறார்கள் அல்லவோ, நன்மையை யோசிக்கிறவர்களுக்கோ கிருபையும் சத்தியமும் உண்டு. ஆம் பிரியமானவர்களே, நீங்கள் நன்மையை யோசிப்பீர்களானால் கர்த்தரிடத்திலிருந்து உங்களுக்கு கிருபையும் சத்தியமும் எப்பொழுதும் உங்களை தாங்கிக் கொள்ளும் என்று வேதம் சொல்லுகிறது. நீங்கள் ஒருவரிடத்திலே நீங்கள் அவருக்கு நன்மை செய்யவில்லை என்றாலும் தீமையை செய்யாதிருங்கள். தீமையை செய்ய வேண்டாம். தீமை செய்ய யோசித்தாலே, நீங்கள் மற்றவர்களுக்கு தீமை செய்ய இருதயத்தில் யோசிக்கும் பொழுதே அது தவறு என்று வேதம் சொல்லுகிறது. ஒருத்தவங்களை தீமை செய்யணும், அவங்களுக்கு கெடுது நினைக்கணும்னு நீங்கள் இருதயத்தில் நினைச்சாலே அது தப்புன்னு வேதம் சொல்லுது. அப்படிப்பட்டவர்களோடு தேவன் இருப்பதில்லை. அவர்களுக்கு தேவன் கிருபையாய் இறங்குவது இல்லை. மாறாக நீங்கள் நன்மை செய்வீர்களானால் அதனுடைய நற்பலனை நீங்கள் அனுபவித்துக் கொள்ளுவீர்கள். ஒருவர்களுக்கு நீங்கள் நன்மை செய்யவில்லை என்றாலும் தீமை செய்யாதிருங்கள். நீங்கள் நன்மை அவர்களுக்கு செய்ய வேண்டியது மட்டுமல்ல, நீங்கள் நன்மை செய்ய யோசித்தாலே, இருதயத்தில் யோசிக்கும் பொழுதே கர்த்தருடைய கிருபையும் அவருடைய சத்தியமும் உங்களோடு கூட இருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போது நன்மை செய்கிறதினால் அநேக பலன்களை நாம் அனுபவித்துக் கொள்ளுகிறோம். நீங்கள் மற்றவர்களுக்கு இருதயத்தில் அவர்கள் நல்லது நடக்கணும் என்று அவர்களுக்காக செபித்தாலே, உங்களால் செய்ய முடியவில்லை என்றாலும் அவர்களுக்காக நீங்கள் செபிக்கும் பொழுது அதனுடைய பலனை நீங்கள் அனுபவித்துக் கொள்ளுகிறீர்கள். கூடுமானால் எல்லோரிடத்திலும் சமாதானமாயிருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. கூடுமானால் கொஞ்சத்திலாவது உண்மையாயிருங்கள். மற்றவர் மேல் கரிசனமாயிருங்கள். மற்றவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். அவர் மேல் இரக்கமாயிருங்கள். உங்களோடு கூட தேவன் இருக்கிறார். அவர் தலைமுறை தோறும் உங்களை பாதுகாத்து, சத்தியம் என்பது உண்மையாய் உங்களை பாதுகாத்து உங்கள் மேல் கிருபையாயிருந்து உங்களை ஆசீர்வதிக்க வல்லவராயிருக்கிறார். ஆமென்.